பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் 2015ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்டது. பெண் குழந்தை பிறப்பு விகித குறைபாட்டை களைவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெண் குழந்தைகள் குறித்து மக்கள் மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றுவதற்கும், உணர்வுபூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சமூக அடிப்படையில் ஆதரவை மக்களிடம் திரட்டும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு தூத்துக்குடியில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட சமூக நலத்துறை சார்பாக நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியானது தூத்துக்குடி காமராஜ் மகளிர் கல்லூரியிலிருந்து தொடங்கியது. இந்த பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே. இளம்பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி. கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் கல்வி அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கல்லூரி மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். பெண்கள் உயர்கல்வி கற்கும் சதவீதம் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறுகிறார். நம்முடைய புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பெண்கள் உயர்கல்வி பெறும் அந்த எண்ணிக்கை சராசரி கிட்டத்தட்ட 52% இந்த வருஷம், கடந்த ஆண்டு உயர்ந்திருந்துச்சு, அதை விட கூடுதலாக இந்த ஆண்டு உயர்ந்திருக்குது.